உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். சிம்மமுக ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லட்சுமி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. இப்போ இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். ஒரு ராசிக்குள் 45 நாள் சுமாராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார். இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். எப்போ போகிறாருன்னா ஜூலை 11லேருந்து ஆகஸ்ட் 26 வரைக்கும் சுமார் 45 நாள் இருப்பார். அதாவது ஆனி மாதம் 27 முதல் ஆவணி 9ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 12 ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவதால் எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். என்னங்க செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது, இதுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும், அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க, இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலும், செவ்வாய் குரு பார்த்தாலும், அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் அமர்ந்தார். 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த எபிசோடில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். மேஷத்தில் இருந்து வந்த செவ்வாய் இப்போது ரிஷபத்துக்கு மாறிட்டார். அப்போது இந்த தனுசு ராசிக்கு 5க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த செவ்வாய் பகவான்
6ஆம் இடத்துக்கு போய் அமர்ந்தது நல்லதா அப்படின்னா நல்ல இடம் கிடையாது. அப்போது இந்த சாதகமான பலனை தருமா இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா சாதகத்தை தருமான சாதகமான பலனை தராது. இந்த 45 நாளும் மற்ற கிரகங்களுடைய ஆளுமையில் நல்லா இருக்கும். ஆனால் செவ்வாய் பகவானால் ஒரு பெனிஃபிட் இருக்கானா நிச்சயமாக இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரையாதிபதி 6க்கு போகலாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்லாம். ஆனால் 5க்குடையவன் 6க்கு போகக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலு குறைகிறது. 6ஆம் இடத்துக்கு போயிட்டான். பிள்ளைகளே உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே 6ல் குரு ஊரில் பகை, பிள்ளைகளும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்கு லிட்டிகேஷன் ஏதாவது வரும். சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ சந்தோஷமே இருக்கார். மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சாதகம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் அங்கேருந்து குருவோடு சேர்ந்து 12ஆம் வீட்டை பார்க்குறார். செவ்வாய் பூமிகாரகன். அப்போ என்னன்னாக்கா ஏதாவது சொத்து பத்தில், அதாவது வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு கட்ட கூட இல்லை, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கடையில் ஏதாவது இது போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, அப்புறம் டோர் போயிடுச்சு, இதெல்லாம் மாற்றி கொடுக்குறது. இப்படி ஏதாவது சில செலவுகள், அது சுப செலவாக கூட இருக்கலாம். இருந்த போதிலும் படிப்பு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்களுக்கு கேட்குற கோர்ஸில் கிடைக்குமான்னா கேட்குற கோர்ஸில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மற்றபடி இந்த தனுராசிக்கு பிறந்தவர்கள், தனுராசியில் பிறந்தவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக அப்படின்னா 45 நாளும் சாதகம் இல்லை. அதான் அதுவே 5க்குடையவனி 7க்கு போயிட்டாருன்னா சாதகம் தான். இதில் என்னென்னா குருவோடு சேர்ந்துருக்கார். தனித்த குருவோ தனித்த செவ்வாயோ இல்லை, குருவோடு சேர்ந்ததால் அவ்வளவா ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எதிர்பார்க்க தேவையில்லை. அட்லீஸ்ட்டு பாசிட்டிவ் இல்லைன்னு சொன்னால் நெகட்டிவாவது இல்லாமல் இருக்கும், நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 5ல் வீடு கொடுத்த செவ்வாய் 6க்கு போயிட்டார். 5ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. அப்படின்னும்பொழுது பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும், சந்தோஷம்ன்றது துளி கூட இருக்காது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்கள் விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டை சனி பார்க்குறார். அப்போது தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். தகப்பனுக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம், தொழிலில் பிரச்சனைகள் இருக்கலாம், அவருக்கு உடம்பு முடியாமல் போகலாம். தகப்பனாருக்கு பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி செவ்வாய் பூமிகாரகனாக இருந்து 6ஆம் இடத்துல இருந்து செலவினை கொண்டு வரும். 12 பார்க்குது, அதுவும் விரைய செலவு. அப்போது ஏதாவது தோட்டத்துக்கு வேலி போடுறது, இல்லை வீட்டில் தாழ்பால் போயிடுச்சு, டோர் போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, இப்படி ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு கண்டிப்பாக இந்த 45 நாள் திடுதுப்புன்னு உங்களுக்கு நடக்கும். இதுதான் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடு ஆல்ட்ரேஷன், கடை ஆல்ட்ரேஷன், வேறு ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். செவ்வாய் பகவான் செலவு வைக்கவும். மற்றபடி குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும். மற்றபடி இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுர் ராசிக்கு பெருசாக நம்ப வேண்டாம். மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மைகள் தரப்போகிறது. குரு பாருங்கள் சூப்பராக இருக்கார். குரு 10ஆம் இடத்தை பார்த்து தொழில் நல்லா போகும், ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் செவ்வாய் சாதகமான சூழ்நிலையில் இல்லை.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.